வணக்கம் உறவுகளே, இது நங்குரம். நான் முருகேசன். காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவு செஞ்சு உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். என் நண்பர் ஒருத்தர் கேட்டான், ஏண்டா காணொலியெல்லாம் வரிசையாக போட்டுகிட்டே இருக்கிய, இந்த விஜய் தான் உனக்கு பிடிக்காது, பாண்டிச்சேரியில் பேசியிருக்கானே, அதை பற்றி ஏதாவது காணொலி போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இவன் ஏன்டா இவன்லாம் ஒரு ஆளுன்னு அப்படின்னு இழுத்தேன். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இத்தனை காணொலி போட்ட அவனை பற்றி? ஆமாண்டா, பப்ளிக் வந்துட்டா அப்புறம் பேசி தான் ஆகணும்னு தோணுது, பேசி தான் ஆகணும். அது மாதிரி அவன் வந்து ஸ்ட்ரைட்டாக திமுகவை அட்டாக் பண்ணுறான், வேறு எந்த கட்சியும் அட்டாக் பண்ண மாட்டாங்கிறான். அப்புறம் அவனை பற்றி பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவனுக்கு பெரிய ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு ஏன் போடல அப்படின்னா, பேசுறதுங்க ஒன்றும் கண்டென்ட் இல்லை. அவனை ஏற்கனவே எத்தனை தடவை தான் கழுவி ஊற்றுறது. செத்த பாம்பை அடிக்கிறதுக்கு உயிரோடு இருக்கிற பாம்பை தேடி போகலாம்ல. அதுக்காக தான் அவன் ஒரு செத்த பாம்பு, அவ்வளவுதான். அவன் ஒரு கொலகார பையன். அதனால் அவனை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நான் அவன்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவன் சொன்னதுக்காக ஒரு காணொலியை போடுவோமே அப்படின்னு தான் இந்த காணொலி. ஆரம்பித்த உடனே அவர் புஷி ஆனந்தா முதல்ல பேசுனது. ஆமாம், அவர் தான் பேசுனாருன்னு நினைக்கிறேன். அவர் காணொலி முழுசாக பார்த்தேன் நான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியல. இவங்க அரசியலுக்கு தெரியாதுல்ல. இவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் பேசுவாங்க, தெரியலைன்னா எப்படி பேசுவாங்க? தெரியாதவங்களை பிடிச்சிக்கிட்டு அரசியல் பண்ணுறான்னு அவன் பாவம் மோடி அமித்ஷா அவனை பிடிச்சி நெருக்குறாங்க. அவனை பிடிச்சி, நீ 41 பேர்த்த கொன்னாலும் பரவாயில்லடா, நீ வந்து அரசியலுக்கு வாடா, பேசுகிறா, திமுகவை எப்படியாவது காலி பண்ணிடுறா அப்படின்னு கெஞ்சி பார்க்குறாங்க, மனசு கிளறி பார்க்குறாங்க. இல்லைன்னா இப்போ இன்கம் டேக்ஸை விட்டு மிரட்டி பார்ப்பாங்க. இவன் எப்படியா இருந்தாலும் மாட்டிக்கிட்டான்னு வைங்க, அது வேறு விஷயம். எப்படியாவது இவங்களா போய் தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு ஸ்டாலின்கிட்ட கேட்டால் அங்கேருந்து ஃபோன் பண்ணி, கரூர்லேருந்தே ஃபோன் பண்ணி, இல்லை திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணி, ஐயா அது மாதிரி நடந்து போச்சுங்க, அதுக்கு என்னங்க ஐயா பண்ணலாம் அப்படின்னா, அவர் ஏதாவது ஒரு வழி பண்ணி தப்பி, சரி போடா நான் பார்த்துக்கிறேன்டா, இல்லை தொலைடா, இல்லை ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கேஸை போட்டு முடிச்சு விட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்ருப்பாரு. இவங்க நேராக கொண்டு போய் நான் தலைகீழாக தான் கொதிப்பேன் அப்படின்னு போய் எல்லாம் பண்ணிட்டான். அந்த லாட்ரிக்காரன் நேராக கொண்டு போய் சென்ட்ரலில் கொண்டு போய் சிபிஐயை கோர்த்து விட்டான். அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் ஏற்கனவே பிஜேபிக்காரன் தானே. அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் ஏற்கனவே பிஜேபிக்காரன் தானே, அது தெரியாது அவங்களுக்கு. பிஜேபிக்காரன் தான். அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, பாருங்கள், அவன் விஜய் சுற்றி இருக்கிறவன் பூரா பிஜேபிக்காரன் தான் இருப்பான். இந்த ஆதவர்ஜனன்னு சொல்கிறான்ல வளர்ந்தவன், அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நேராக அங்கே போய் கரெக்டாக கொண்டு போய் ஆளெல்லாம் பிடிச்சி செட் பண்ணி எல்லாம் செஞ்சு கடைசியில் சிபிஐகிட்ட கோர்த்து விட்டு அமித்ஷா கிட்ட போய் சிபிஐ கிட்ட வந்து பாவம் விஜயை போட்டு நாரும் தூரமாக இழுத்து கேவலப்படுத்திட்டாங்க. இன்னும் பாருங்கள், 26 எலெக்ஷன் நெருங்க பாவம் அவங்க என்ன பேசுகிறதே தெரியாது. பேசவே தெரியாதவனை கொண்டு வந்து ஏண்டா அவன் வந்து சினிமாவில் நடிகன். சினிமாவில் பேசுகிற வசனத்தை 1க்கு 10 தடவை சொல்லி தருவாங்க. அப்புறம் ஸ்கிரிப்டு வேறு கையில் கொடுப்பாங்க. அதை பார்த்து மனப்பாடம் பண்ணி பேசுகிறான் அப்படின்னா, பேசிக்கிட்டு இருந்தவனை கூட்டிக்கிட்டு வந்து இங்கே மேடையில் ரியலாக பேச சொன்னால், தெரியாத விஷயங்கள்லாம் பேச சொன்னால் எப்படா பேசுவான் அவன்? இவங்க பேச சொல்கிறவங்களுக்கு அது யோசனை இருக்கா வேணாம்? ஏன்னா ஒரு எடப்பாடியை நீ கும்பு செய்ய விட்றான், அவன் திமுக திருப்பி விட்றான், ரைட்டு. அவன் இந்த ஆள் ஏற்கனவே சிஎம்மாக இருந்தார், இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கார், அந்த ஆளை கொண்டாந்து பேச விட்றீங்க, ரைட்டு. இந்த இவனை கொண்டாந்து பேச விட்டீங்க, அவன் என்ன பேர் என்ன, அவன் பேர் என்ன, அவன் தான் அவன் மான் ஊறுகா, மான் கறியில் ஊறுகாய் போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்துக்க. அது பாவம் அவர் பிரபாகரனுக்கு முதல்ல ஆமக்கறி கொடுத்தாரு. சிரிப்பாக வருது. இங்கே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு 500 பேர் 1000 பேர் முன்னாடி உட்காந்து கை தட்டுறாங்கிறதுக்காக வேண்டி என்ன வேணாலும் அளந்து விட்றாங்க, நமக்கு என்ன அள்ளி விட்றாங்க. என்ன சொல்கிறாங்க, மான் ஊறுகா அப்படின்னு சொன்னாங்க. ஊறுகா அவனுக்கு அது கூட ஒரு காணொலி போகலான்னு நினச்சேன். இவங்களை பற்றியெல்லாம் காணொலி போடுறது எவ்வளோ வேஸ்ட்டு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியுது. போட்டால் வியூஸ் பார்ப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க பேசுனதையே தான் திருப்பி பேசுனாங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுகனா அவங்கள பற்றி என்னத்தை பேசுகிறது? பைத்தியக்கார பயலுக்கு தான் அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து இப்போ சரின்னு விட்டாச்சின்னு வச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவனை போட்டு தொந்தரவு பண்ணுறாங்க. மேலே சென்ட்ரலில் இருந்து போட்டு மிரிக்கிறாங்க. இப்படி பேசு, அப்படி பேசு, அது பண்ணு, இது பண்ணு, இல்லை பண்ண 41 பேர் பார்த்துக்க அப்படின்னு. அவன் ஏற்கனவே ஒரு கொலகார பையன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா
அவனை கொலையிலேருந்து உன்னை காப்பாற்றுறணும், கொலகார பதவியிலேருந்து உன்னை காப்பாற்றுறேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையும் ஆளுங்களை வச்சு செட் பண்ணி பண்ணுறாங்கன்னு வச்சுக்க. அவன் வந்தவன் சொன்னான் 70 நாட்கள் கழித்து, யாருன்னா வளர்ந்தவன், 70 நாட்கள் கழித்து தலைவர் வெளியில் வந்து இன்றைக்கி தான் மீட்டிங் வராரு அப்படின்னா. ஏன் 70 நாள் எங்கே போயிருந்தார் தலைவர்? நீட்டுக்காக போராடி சிறை சென்றிருந்தாரா? சுதந்திர போராட்டத்துக்காக போராடி சிறை சென்றிருந்தாரா? இல்லை தமிழ் மொழியை காக்க போராடி சிறை சென்றிருக்கிறாரா? இல்லை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சலுகைகளை, அந்த மத்திய அரசு சலுகையில் நமக்கான உரிமைகளை பெறுவதற்காக ஏதாவது போராடி சிறை சென்றிருந்தாரா? இல்லை வேறு என்ன அரிய வகை அரிய வகை செயல் ஏதாவது செஞ்சு சிறை சென்றிருக்கிறாரா? 70 நாள் கழிச்சு பாவம் அவனே பனையூரில் நல்லா சொகுசு பங்களாவில் படுத்து நல்லா ஏசியை போட்டுட்டு கொரட்டை விட்டு அவன் கோடீஸ்வரன். 70 நாளாக அவன் சொகுசாக தான் இருந்துட்டு வந்திருப்பான். மக்கள் அங்கேருந்து மக்கள் தான் காஞ்சி போய் காலையிலேருந்து தவிச்சு தத்தளிச்சு போய் நின்றுருப்பாங்க. அவனுக்கு என்னங்க, அவனுக்கு கேரவான் இருக்குது, கேரவானில் உள்ளார எல்லா வசதியும் இருக்குது. அவன் வரத்துக்கு அவனுக்கு என்ன வலிக்குது? இன்னும் ஒரு அம்மா கடிச்சு பார்த்தீங்களா புசியை நடுத்தருவில் நிற்க வச்சுக்கிட்டு நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கடிச்சு பார்த்தீங்களே. ஓய், உன்னை பற்றி எனக்கு தெரியுங்க, அதெல்லாம் காணொலியில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உன்னை பற்றியே தெரியுங்க, கரூர் மேட்டில் நாங்கள் மறக்க மாட்டோம். பாஸ் எவனுக்கு இருக்குதோ, எவன்கிட்ட கியூஆர் கோடு இருக்கோ அவனை மட்டும் உள்ளே விட, அதிகமாக யாரும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு ஒரு கடி கடிச்சு, சிங்கம் கடிக்கிற மாதிரி ஒரு கடி கடிச்சிச்சு. அது உண்மையில் ஒரு சிங்கப்பெண்ணு தான் போல் இருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நமக்கு தெரியாததை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நமக்கு. என்ன சொன்னால் அவர் பேர் கார்த்திகேயனா என்னமோ ஒரு பேர் நினைக்கிறேன், எஸ்பி ரேங்கில் இருக்கிறவன்னு நினைக்கிறேன். அவன் 10 மணிக்கு முன்னாடியே வந்துட்டானாமா. வேறு இந்த கொலகார போய் 10 மணிக்கு முன்னாடியே வந்துட்டானாமா. 10 மணிக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கேரவன்லேயே வெயிட் பண்ணியிருந்துருக்கான். ஏன்னா 10 மணிக்கு மீட்டிங்னு சொல்லிட்டு 10:15 10:30 ஆயிடுச்சு அப்படின்னோன்னா 10:30 மணி ஆச்சுன்னா கார்த்திகேயனுங்கிற ஒரு ஆஃபீஸர் போய் எஸ்பி போய், என்னங்க மீட்டிங் பேசுகிறீங்களா இல்லையா? கரூரில் நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கணுமா? அவருக்கு என்ன பையன், கரூரில் எப்படி தானே தாமதப்படுத்தியதுனால தானே கூட்டத்தை ஏற்றி விட்டு கடைசியில் 41 பேரை கொண்டாங்க. அது மாதிரி இங்கே நடந்துடக்கூடாது அப்படின்னு அந்த ஆஃபீஸர் போய் மிரட்டினதுக்கப்புறம், டைம் ஆயிடுச்சு, நீங்கள் சொன்ன டைம் ஆயிடுச்சு, நீங்களும் வந்துட்டீங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணல அப்படின்னாக்கா மீட்டிங்கை கேன்சல் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னோன்னா பயந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போய் சேர்ந்து. இல்லை இன்னும் 1 மணி நேரம் கேரவனில் உட்காந்துருந்து இன்னும் 5000 பேர் 10,000 பேர் வருவாங்களா, எவனா சாவுவானா, எவன் வீட்டில் எல்லாம் விழுவுமா அப்படி தான் பார்த்துருப்பாங்க அவங்க. அதனால் சொல்கிறான் பாருங்கள், 70 நாள் கழித்து வரான் அப்படின்னா. 70 நாள் கழித்து என்ன, 70 நாள் கழித்து எங்கே அவர் என்ன காவேரி நதியா? அவர் பாட்டுக்கு ஆஹா வாராது வந்த மாமணியாக வந்துட்டு அப்படின்னு. காவேரி நதியா? பாசனம் வயலெல்லாம் காஞ்சி போச்சு, வரப்பெல்லாம் காஞ்சி போச்சு, எல்லாம் வெடிப்பு விழுந்து போச்சு. ஐயா வந்தாதான், தண்ணி வந்தாதான் எங்கள் பஞ்சம் விளையும், சோறு திங்க முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? இல்லையே. காவேரி தண்ணி அளவு கூட அவன் சேர்த்து இல்லாதவன். இவன் வந்தா என்ன, வராட்டினா என்ன? இவன் வந்தா என்ன, வராட்டினா என்ன? 70 நாள் கழிச்சு இப்போ தான் வரானா. பாருங்க. அதையும் பார்க்குறதுக்கு ரசிகர்கள் எதுக்கு அடிச்சுக்கிறீங்கன்னு தான் தெரியல. என்னங்க சாதிச்சு விட்டான்னு இந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்க தோணுது. அப்புறம் இன்னொன்று என்னமோ சொல்கிறாங்க. அப்புறம் அது இன்னொன்று சொல்கிறாங்க, அது பயங்கரமான பாதுகாப்பு கொடுத்துருக்குது எங்களுக்கு. மாற்றுக் கட்சியினர் ஒருத்தங்க பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க, அதுக்கு வந்து இந்த அரசு பாருங்கள், புதுச்சேரி அரசு பாதுகாப்பு கொடுத்துருக்குது. இதை பார்த்து திமுக கற்றுக்கணும். திமுக உலகத்துக்கே சொல்லி கொடுத்துட்ருக்கு. உலகத்தில் எந்த ஒரு அரிய தகவலையும், அரிய வேலை செய்ய முடியாத வேலைகளை திமுக அரசு, கலைஞர் அவர் கையினால் செஞ்சுருக்கார். இந்த வழக்கம் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் செஞ்ச சாதனைகளை செய்யவே முடியாது. அவர் போட்ட விதை தான் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்து நம்பர் 1 மாநிலமாக நிற்கிது எல்லா துறையிலையும். கலைஞர் இல்லை என்றால் ஒன்றும் நடந்திருக்காது. அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க. திமுக போய் கற்றுக்கணுமா, எங்கே போய் ரெங்கசாமி கவர்மெண்ட்டுக்கிட்ட போய், அதுவும் பிஜேபியோட அட்டாச்சில் இருக்கிற கவர்மெண்ட்டில் போய், அந்த கவர்மெண்ட்டில் போய் திமுக அரசு கற்றுக்கணுமா, இது எப்படிங்க இருக்குது? அப்புறம் கோவம் வந்து ஏதாவது சொல்கிற மாதிரி தானே வரும். இவர் சொல்கிற மாதிரி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிற மாதிரி அடங்கம்மா இல்லை அப்படின்னு பாருல, அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் ஒன்றும் நல்லாவே பேச மாட்டாங்க. அப்புறம் ஒரு கூட்டத்தில் பேசினா பார்த்தீங்களா, இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே அலறீங்கன்னு. என்னடா நீ அடிச்சிருவ, நீ உன்னை மாதிரி 75 வருஷ காலத்தில் கலைஞரோட வயசுலேருந்து, பேரறிஞர் காலத்துலேருந்து, பெரியார் காலத்துலேருந்து உன்னைய மாதிரி பல வித்தக்காரனெல்லாம் பார்த்துட்டு அந்த கட்சி உட்காந்துருக்குது. என்ன நீ வந்து ஆட்டி போடுவ? ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் நான். நீ இவ்வளவு பேச்சு பேசுகிறிய,
உனக்கு முதல்ல அரசியல் புரிதல் இல்லை. அரசியல்னா என்னன்னு உனக்கே தெரியாது. இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியுமா? ஒடுக்கப்பட்டவர்கள் என்னன்னு தெரியுமா? ஏன் நம்ம தமிழ்நாட்டில் ஏன் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் ஜாதி வந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? சாதினா என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. எதுவுமே தெரியாது. சாதின்னு என்னான்னு தெரியணும்னா எப்போ தெரியுமா தெரியணும்? 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் சாதியோட கொடுமை என்னன்னு. இப்போ தெரியாது. இப்போ பெரியார், அண்ணாதுரை, கலைஞர், ஸ்டாலின்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கடிச்சிட்டாங்க, மறுவடிச்சிட்டாங்க. சாதியை பற்றி ஏதாவது உனக்கு தெரியணும்னா டவுட் இருந்துச்சுன்னா நேராக போய் உத்தரப்பிரதேசத்தில் போய் பாரு, பீகாரில் போய் பாரு, சாதினா என்னன்னு தெரியும். அதிலிருந்து மீண்டும் தமிழகத்தை கொண்டு வரத்துக்கு இந்த கட்சி திமுகங்கிற கட்சி எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியும். அப்போ தான் தெரியும் உனக்கு திமுகவோட அருமை. இது உனக்கு தெரியாது. ஏன்னா பஞ்சு மெத்தையில் படுத்து ஏசி ரூமில் தூங்குறவனுக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. ஏன்னா திருப்பி சொல்கிறேன் கேளு, உனக்கே அரசியல் தெரியாது. இன்னும் உன்கிட்ட நிறைய அரசியல் பேசணும். அது பேசுகிறதுக்கு நீ ஒர்த்து இல்லை. நான் பேசுவேன் நிறைய, நீ உனக்கு ஒர்த்து இல்லை. உனக்கே அரசியல் தெரியாது. உங்கள் ரசிகர்களுக்கும் அரசியல் தெரியாது. உன்னுடைய ரசிகர்கள் இன்னும் ரசிகர்களாகத்தான் இருக்கிறார்கள், தொண்டர்களாக ஆகலை. ஓட்டு போடுவாங்க, அது வேறு விஷயம். ஓட்டு போடுவாங்க, நாளைக்கு நீ ஜெயிக்கலாம், ஜெயிக்காமல் போகலாம், அதெல்லாம் நாளைக்கு என்ன நடக்கும், எது வேணாலும் நடக்கும், அது வேறு விஷயம். என்றைக்கா இருந்தால் இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க. ஒரு தொண்டனை, ஒரு ரசிகனையாவது தொண்டனாக்கியிருக்கியா? அந்த தொண்டனுக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரிய வச்சிருக்கியா? அதை முதல்ல தெரிய வை. அப்போ தான் நீ இந்த இடத்துல நிற்க முடியும். இல்லைன்னா நிற்க முடியாது. சும்மா நடிகனை ஒரு தடவை பார்க்க கூட்டம் வரும், 2 தடவை பார்க்க கூட்டம் வரும், 3 தடவை பார்க்க கூட்டம் வரும், 10 தடவை பார்க்கறதுக்கு வரும் கூட்டம். அதுக்கு மேலே ஒரு கட்டத்தில் ரசிகர்கள் வளருவாங்க, வயசாகவும் வளருவாங்க, வளர்ந்து அவங்க பெரியவங்களாயிருவாங்க, அவங்க பிரச்சனைகளை சிக்குவாங்க, வாழ்க்கையில் மாட்டிக்குவாங்க. வாழ்க்கைங்கிற பிரச்சனை இந்த பிஜேபிக்கு இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரையும் சிக்கி சின்ன பின்னமாகி உருண்டு பிறண்டு அப்போ அவன் நினப்பெல்லாம் வராது. நீ அன்னைக்கு பிஎம்மாக இருந்தால் கூட நினப்பு வராது. உன்னையெல்லாம் மறந்துடுவாங்க. மறந்துட்டா ஓட்டு போட மாட்டாங்க. நீ எல்லாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது வாய்க்கிலே எது வேணால் பேசலாம். ஆளுங்கட்சியாக வர்றது ரொம்ப கஷ்டம். வந்ததுக்கப்புறம் அதில் நிற்கிறது கஷ்டம். முதல்ல உன் தொண்டர்களை முதல்ல அரசியல் படுத்து. முதல்ல நீ அரசியல் என்னன்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உன் தொண்டர்களுக்கு சொல்லி கொடுத்து அரசியல் படுத்து. கொள்கையோடு உன் கூட்டம் கூட்டிகிட்டு வா. அந்த கூட்டம் தான் நிற்கும். கொள்கை கூட்டணி, கொள்கையோடு வர தொண்டன் தான் உனக்கு பலம். ரசிகனாக இருக்கிற தொண்டன் உனக்கு பலம் இல்லை என்பதை புரிந்து கொள். இதை புரிந்து கொண்டால் நீ ஜவான், இல்லை என்றால் வெத்து வேஸ்ட். நன்றி வணக்கம். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.